வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தாவே முதல்ல என்ன நடக்கும்? அங்கே யார் இருக்கிறாங்க அப்படின்னா புதன் தான் இருக்கார். முதல்ல என்ன ஆகும்? முதல்ல வடகிழக்குனாவே முதல்ல ஆண் தான். அப்போ அந்த ஆண் அப்படிங்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த உருவத்தில் குடும்ப தலைவனாக இருக்கலாம், இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளாக இருக்கலாம். அதாவது ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களையும் குறிக்கக்கூடிய ஒரே திசை வடகிழக்கு திசை தான். அப்போ குழந்தைகளுக்கு என்ன நடக்கும், பெரியவங்களுக்கு என்ன நடக்கும்? அப்போ குழந்தைகளுக்கு என்ன நடக்கும்னா கண்டிப்பாக ஒழுங்காக படிக்க மாட்டான். ஃபஸ்ட் நல்லா எழுதி வச்சுக்கலாம், வடகிழக்கில் படிக்கிட்டு இருந்தால் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனே துரு 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 துருன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறவன் அவன் எங்கே உட்காந்து படிக்க போகிறான்? படிப்பின் மேல் ஒரு நாட்டம் வராது. ஒரு ஆணுடைய தலைமகன் அப்படின்னா அவங்க உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் சரியான வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு இல்லாமல் அவங்களுக்கு எனக்கு இந்த வேலை பிடிக்கல, அந்த வேலையில் நான் அவன் சொல்கிற வேலையை பூரா மோசம்னே சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அது மாதிரி அந்த வேலையில் ஒரு நாட்டங்கள் இருக்காது. குழந்தைகளுடைய வளர்ச்சி தடைப்படும், பொருளாதார பிரச்சனையை கொடுக்கும், ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மையை இல்லாமல் சோம்பேறித்தனத்தை அதிகத்தை கொடுத்துரும். டோட்டலாக அவன் குடும்பம் கொஞ்சம் நாளுக்கு நாள் வளர்ச்சி மைனஸ்லேயே போயிட்டுருக்கும். அப்போ எங்கே இருக்கணும் அப்படின்னம்னா திசைக்கு தகுந்தாற் போல் படிக்கிட்டு இருக்கணும். அதுதான் விஷயம். திசைக்கு தகுந்தாற் போல்னா கிழக்கு பார்த்த வீடுனா இந்த இடத்துல தான் படிக்கிட்டு இருக்கணும், வடக்கு பார்த்த வீடுனா இந்த இடத்துல தான் படிக்கிட்டு இருக்கணும், மேற்கு பார்த்த வீடுனா இந்த இடத்துல தான் படிக்கிட்டு இருக்கணும், தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் படிக்கிட்டு இருக்கணும்.